மிக நீண்ட இடைவேளைக்கு பிறகு புத்தம்புது வீடியோ. எங்க வீடியோ எப்ப வரும்னு காத்துக்கிட்டு இருந்த. ஓ, அப்படி எதுவும் இல்லையா? சரி, பரவாயில்ல. மற்ற வேலையை பார்த்துக்கிட்டு வந்தா பார்க்கலாமேன்னு இருந்த 12,121 சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்ப வீடியோக்குள்ள போவோம். ஆரம்பிக்கலாங்களா? முதல்ல சாப்பிட்ட மாம்பழம், ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ண ஐஸ்கிரீம் மாதிரி சினிமாவிலையும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிற மந்திர சொல் பல பேரோட வாழ்க்கையை மாத்தி போட்டிருக்கு. கலக்குங்கன்னு சொன்ன ஒரே குத்தத்துக்காக ஒரு மனுஷன் இந்த கலக்குவான். அப்படித்தான் நம்மளோட செவிப்பறையை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வித்தியாசமா இனிமையா அதிர வச்சதுன்னா அது ஏஆர் ரஹ்மானோட கம்போசிஷன்ல உருவான சின்ன சின்ன ஆசை பாடல் தான். அந்த மாதிரி முதல்ல தான் டைரக்ட் பண்ண படம் மூலமா மக்கள் மனசுல நீங்காத இடம் பிடிச்ச இயக்குநர்களோட லிஸ்ட் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃபன்பலை தமிழ். முதல் டைரக்டர் காமெடிக்கு பேர் போனவர். உள்ளத்தை எழுத்தா வின்னர் மாதிரி சூப்பர் ஹிட் படம் கொடுத்த சுந்தர் சி. முதல் படம் முறை மாமன். படம் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிற விஜயகாந்தையே அமைதியா இருக்க வச்சு ரமணா படம் மூலமா ஹிட் கொடுத்த இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். முதல் படம் தீனா. உடம்புல கை இருக்கும், கால் இருக்கும், மூக்கு இருக்கும், மொழி இருக்கும், ஆனா உயிர் இருக்காது. இந்த இயக்குனரோட முதல் படத்தை பார்த்தா தந்தி பேப்பர் படிச்ச மாதிரியே இருக்கும். இயக்குனர் ஹெச் வினோத். படம் சதுரங்க வேட்டை. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இங்கிலீஷோட தாக்கம் அதிகமாச்சுன்னா அதுக்கு இவரும் ஒரு காரணம். ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங். இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன். முதல் படம் மின்னலே. இவரு படத்தை பார்த்தா 3 நாளைக்கு தூக்கமே வராது. இயக்குனர் பாலா. முதல் படம் சேது. சேதுன்னு பார்த்து எவ்வளவு அழகா பேர் வச்சோம். இப்ப ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிட்டு இருக்காங்களே. உள்ள கொஞ்சமாவது சைக்கோத்தனம் இருந்தா தான் இந்த மாதிரி எல்லாம் படம் எடுக்க முடியும். இயக்குனர் செல்வராகவன். முதல் படம் காதல் கொண்டேன். பாக்யராஜ், மணிவண்ணன், பொன்வண்ணன், மனோபாலான்னு ஒரு இயக்குனர் பட்டாளத்தையே உருவாக்குன இயக்குனர் பாரதி ராஜா. முதல் படம் 16 வயதினிலே. ஆடு வளர்த்துச்சு, கோழி வளர்த்துச்சு, நாய் வளர்க்கல, இந்த சப்பானி தானே வளர்த்துச்சு. ஒரு இன்டர்நேஷனல் லெவல் அவார்ட் வின் பண்றதுக்கு தகுதியான படங்கள் இந்த இயக்குனரால தான் பண்ண முடியும். பேக் எண்ட்ல அவ்வளவு ஹோம்வொர்க் பண்ணுவார் இயக்குனர் வெற்றிமாறன். முதல் படம் பொல்லாதவன். வெற்றி கொடிகட்டு, ஆட்டோகிராஃப் மாதிரி கருத்தாளம் மிக்க படங்களை கொடுத்தவர் இயக்குனர் சேரன். முதல் படம் பாரதி கண்ணம்மா. உன் கைய காலா நினைச்சு கேக்குறப்பா, விட்டுருப்பா. கைய நீ காலா நினைச்சினா கால நீ என்னவா நினைப்ப? கலைஞர் டிவி நாளைய இயக்குனர் மூலமா நமக்கு அறிமுகமானவர் தான் கார்த்திக் சுப்புராஜா. முதல் திரைப்படம் பீட்சா. இப்ப நான் சொல்ல போற இயக்குனரும் ஷார்ட் பிலிம் மூலமா திரைத்துறைக்கு வந்தவர் தான். சினிமா படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இவரோட ஷார்ட் பிலிம்ஸான நெஞ்சுக்கு நீதி, நடந்தது என்ன என்னோட ஃபேவரட். இயக்குனர் நலன் குமாரசாமி. படம் சூதுகவும். ஒரு டீ சொல்லு. கான்ட்ராவர்சிக்கு பேரு போன ஆளு. அடித்தட்டு மக்களோட பிரச்சனைய படத்துல அக்கு வேறு ஆணி வேறா காட்டினவர் இயக்குனர் பா ரஞ்சித். படம் அட்டகத்தி. அண்ணா ப்ளீஸ் னா, பின்னாடி வராதீங்கண்ணா. நீங்க எனக்கு அண்ணன் மாதிரி. அவரு நார்த்னா இவரு சவுத். இயக்குனர் மாரி செல்வராஜ். முதல் படம் பரியேறும் பெருமாள். நீங்களா இருக்கிற வரைக்கும், நான் நாயா தான் இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குற வரைக்கும் இங்க எதுவுமே மாறாது. இப்படியே தான் இருக்கும். கார்த்தி நடிச்ச பருத்தி வீரன் எடுத்தவர். அவரோட அண்ணன் சூர்யா தான் இவரோட ஃபர்ஸ்ட் படத்தோட ஹீரோ. இயக்குனர் அமீர். முதல் படம் மௌனம் பேசியதே. இவன் சாதாரண ஆள் இல்ல, ஜீன்ஸ் போட்ட சகுனி. மாடுலேஷன், எக்ஸ்பிரஷன், டயலாக் டெலிவரி எல்லாத்துலயும் ஒரு அசூரன்.
ஜோதிகாவுக்கே நடிப்பு சொல்லி கொடுத்தவர்னா பாருங்களேன். அவர்தான் இயக்குனர் எஸ்.ஜே. சூர்யா. முதல் படம் வாலி. உங்க மனசு உங்களை பத்தி எப்படி வேணும்னு நினைச்சுங்க. என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா ரோட்ல போற வர பொண்ணுங்க பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொல்ற லோஃபர் மாதிரி தெரியுதா? கிராமத்து ஹீரோனாலே நமக்கு ஞாபகம் வர்றது பசுநேசன் ராமராஜன். அதுக்கப்புறம் பெரிய கேப். அதை ஃபில் பண்ண வந்தவர் தான் நடிகர் மற்றும் இயக்குனர் சசிகுமார். முதல் படம் சுப்பிரமணியபுரம். எனக்கு சாவ பயத்தை காட்டினாங்க பரமா, அவங்களுக்கு சாவ காமிச்சிடணும். உயிர் பிச்சை கேட்க விட்டான் பரமா. பேங்க் வேலையை விட்டுட்டு சினிமா எடுக்க வந்தவர் தான் இவரு. இப்ப இவர் பின்னாடி ரஜினி, கமல், விஜய் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ். படம் மாநகரம். இந்த ஊருக்கு வந்து நல்லா சம்பாரிச்ச அத்தனை பேரும் இந்த ஊரை திட்டுவானுங்களே தவிர ஒருத்தன் கூட ஊரை காலி பண்ணி போக மாட்டான் சார். என்னதான் இவரை காப்பி கேட்னு சொன்னாலும் இவரோட மேக்கிங் ஆட் ஃபிலிம் பார்த்த மாதிரியே இருக்கும். இயக்குனர் அட்லி. முதல் படம் ராஜா ராணி. உனக்கு ஊர்ல தேன் மொழி கனி மொழின்னு எவ்வளவு வாக்கிய வரப்புல திரிவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு. அடுத்த சீன் என்னவா இருக்கும்னு ஆடியன்ஸே ப்ரிடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அதே நேரத்துல சுவாரஸ்யமாவும் கொடுக்கறதுக்கான ஃபார்முலா தெரிஞ்ச இயக்குனரால தான் ஈஸியா ஹிட் படம் கொடுக்க முடியும். இந்த இயக்குனர் அந்த லிஸ்ட்ல ஃப்ரெஷ்ஷா வந்தவர். இயக்குனர் பிரதீப் ரங்கநாதன். முதல் படம் கோமாளி. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க. இவங்க மட்டும் இல்ல, பாலாஜி சக்திவேல், சங்கர் மாதிரி ஃபர்ஸ்ட் படத்திலே ஹிட் கொடுத்த இன்னும் நிறைய டைரக்டர்ஸ் இருக்காங்க. நான் மிஸ் பண்ண டைரக்டர்ஸை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.